வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ருசியான சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் ருசியான சமையல். நம்ம பார்க்க போகிறது மலேசியன் மேகி கோரன். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றி அது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் உப்பு எதுவும் போட வேண்டாம். வெறுமனவே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம கிளறி விடையில் அது நல்லா வெந்து துண்டு துண்டாக வரும். இந்த வெந்த முட்டையில் நான் 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 பல்லாரியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதில் ஒரு 10 பல் பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கேரட்டு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். நான் 3 கலரில் மஞ்சள், சிகப்பு, பச்சை 3 கலரில் குடமிளகாய் எடுத்து அதில் உள்ள விதையை நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த காயெலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வதங்கிடும். இதில் நீங்கள் முட்டைக்கோசு தேவைனாலும் முட்டைக்கோசையும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூனு தக்காளி சாஸ் ஊற்றியிருக்கேன். அதையும் ஊற்றி எல்லா காய்களையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இந்த டிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு 3 பாக்கெட் மேகியை நான் அதில் போட்டு 1 நிமிடம் மட்டும் வேக வச்சு அதை வடித்து திருப்பி பச்சை தண்ணியில் அதை போட்டு திருப்பியும் அதை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த கலவையோட இந்த காய்கறி கலவையோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் அந்த மேகியை ஃபுல்லாக அந்த காய்கறி கலவையோட நல்லா கலந்துக்கிறேன். கலந்து அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவையும் அதில் தட்டி நல்லா கலந்துக்கிடணும். அதுக்கு மேலே மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து இந்த காய்கறி கலவையோட நல்லா கலந்து விட்டால் இந்த டிஷ் இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த மேகி கோரி ரெடி ஆகிட்டு. எப்பவும் செய்கிறத விட இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.